சர்வாவை அவமானப்படுத்த முயன்ற ராஜ் வேதிகாவை பார்த்து, வேதிகா, இது என்ன இந்த ட்ரிப்புக்கு உன் ஹஸ்பண்டுக்கு பதிலா வீட்டு வேலைக்காரனை கூட்டிட்டு வந்துட்டியா? இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். வாட்? சர்வாவின் சாதாரண ஆடைகளை பார்த்த வேதிகாவின் நண்பர்கள் மற்றும் அவர்களின் கணவர்கள் முகம் சுளித்தனர். ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்று அவர்களுக்கு தெரியாத போது ஹோட்டல் மேனேஜர் வந்து சொன்னார், எக்ஸ்கியூஸ் மீ சார், விக்ரம் சாரோட பார்ட்டி ஈவினிங் தான். இப்போ நீங்கள் சாப்பிட்ற லஞ்சுக்கும் ட்ரிங்க்குக்கும் நீங்கள் தான் பில் பே பண்ணணும். வெயிட்டர் மெனு கார்டை கொண்டு வந்தபோது சர்வாவை மாட்டிவிட நினைத்த ஆரியன் இவ்வாறு கூறினார், ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்மளோட பில் எல்லாம் சர்வா தான் பே பண்ணுவாரு. அண்ட் எஸ் காய்ஸ், நான் அப்படி எதுவும் சொல்லவே இல்லை. லெட்ஸ் கிளாப் ஃபார் சர்வா. மாசம் 6000 மட்டுமே சம்பாதிக்கிற இந்த வேலைக்காரன் நம்ம பில்ல கட்ட போறான். கிளாப் கிளாப் கிளாப். சர்வாவுக்கு ஒரு நிமிடத்திற்குள் என்ன நடந்தது என்று புரியவில்லை. வேதிகாவும் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். இது எப்படி நடந்துச்சு? சர்வா என்ன பண்ணிருக்கான்? இன்னைக்கு என்கிட்ட பைசாவும் இல்ல. இந்த சர்வா ஒரு பைசா கூட இல்லாத பிச்சைக்காரன். சர்வா ஒரு கண்டிஷனும் போட்டாரு. இன்னைக்கு அவரால பில்ல கட்ட முடியலன்னா வேதிகா ராஜுக்கு சொந்தம். அட அட அட, சேலஞ்ச் பண்ணிட்டு இப்ப பின்வாங்க கூடாது. வாட்? சர்வா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நான் ஒன்னும் உன்னோட ப்ராப்பர்ட்டி இல்ல. என்ன அடமான வைக்கிறதுக்கு புரியுதா? முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.